ஸோ இதுதான் இன்றைக்கான எங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம். டீ அது கொஞ்சம் ஆறி போயிடுச்சு, பட்ஸ் ஓகே. அவன் டீயை குடிச்சிட்டான். ப்ளஸ் இங்கே வந்து சாக்கோ கப் கேக்ஸ், மினி கப் கேக்ஸ் விச் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட். ஸோ ஹியர் இட் இஸ். ரெண்டு பேரும் ஸ்விம்மிங் கூட கொடுத்தோன்னே பயங்கர விளையாட்டு தெரியும்ல. ஸோ இதுதான் பாருங்கள், செம்மையாக இருக்குது. அந்த மழைலாம் பெஞ்சு ஃபாகு ஃபுல்லாக அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் லைன் அப் ஆகி அப்படியே கனெக்டடாக அப்படியே வருது. லைட்டாக சூரியனும் வருது, செம்மையாக இருக்குது. இப்போ என்னோடய ஃபேவரட் சாக்லேட் கப் கேக் சாப்பிட போகிறோம். எனக்கு சாக்லேட்டில் எந்த இது கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாக்லேட் ஐஸ்கிரீம் பிடிக்கும், சாக்லேட் ஃப்ளேவர் எதாக இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். நான் ஒரு சாக்லேட் கப் கேக் சாப்பிட்லாமா? கப் கேக் சாப்பிட்ணுன்னா ஃபஸ்ட்டு இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் எடுத்து போட்டுடணும். ஓகே, அதுதான் ஃபஸ்ட்டு ரூல். அப்புறம் இந்த சீனரி எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஒரு பைட்டு. செம்மையாக இருக்குது. அங்கே தூரத்தில் பனி மேகம், நல்லா சில்லு சில்லு கிளைமேட்டு. அது கூட நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம் இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? நான் என்ஜாய் பண்ண போகிறேன். பாய் பாய். ஓப்பன் பண்ணுறியா? ஓப்பன் பண்ணி காட்டு வரணும்னா டின்னர் வந்திருக்கு. ஜஸ்ட் இப்போ அன்பாக்ஸ் மட்டும் பண்ணிட்டு நில்லு. ஸோ ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணலாம். இது ஓப்பன் பண்ணலாமா? ஜஸ்ட் என்னன்னு பார்த்துருவோம். யப்பா, நல்ல சிக்கன் கறி, நல்ல மனம் வருது பாரு. நல்ல டேஸ்ட் பண்ணி பாரு ஸ்பூனில் வேணா. இப்போ டேஸ்டிங் நல்ல. நெக்ஸ்ட்டு சிக்கன் ஃப்ரை, சிக்கன் கபாப். இந்த நீ தின்னு. நீங்கள் ஒரு பீஸ் கழிச்சோம். மீனா சிக்கன் தானா? சிக்கன் தான். கிரேப்ஸு, அப்புறம் 3 ஆரஞ்சு இருக்குது, அப்புறம் நேச்சர் 4 ஆரஞ்சு. 4 தானது? 2 தட்டு, ஸ்பூனு எல்லாம் உண்டு. மூடி வைக்கிட்டா. டைம் வந்து 6:30 தான் ஆக போகுது. 6:29 தான். அது கூட அங்கே வந்து டின்னர் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, செம்ம புகையாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே ஹாட் பேக்லேருந்து எடுத்தோடனே ஸ்மோக், ஐ மீன் அந்த புகை அப்படியே வருது, சூடோட இது அப்படியே டிப்பிக்கல் ஹோம்மேட் சிக்கன் கறி மாதிரியே இருக்குது. செம்ம ஸ்மெல்லு, செம்ம டெம்ப்டிங் ஆகுது. டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறோம். அது கூட நெய் சோறு, கீ ரைஸ், அப்புறம் இது இல்லாமல் இவன் எக்ஸ்ட்ராவாக பீஃப் என்னமோ வாங்கியிருக்கான். ஃபஸ்ட்டு நெய் சோறு இரு, நானே சர்வ் பண்ணுறேன். தொடச்சி என்னோட பிளேட்டு தொடச்சிட்டேன். அந்நேரத்துக்கு வச்சுருக்கானுங்களேடி, கட்டையாயிடுச்சு கொஞ்சம். அந்த முஸ்லீம் தான் குக் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏதோ என்னது நோம்பு சம்திங் ஏதோ இருக்குது, முடிக்கணும் போல். அதனால கிளம்பிட்டாங்க. அதனால கொஞ்சம் எர்லியாகவே கொடுத்துட்டாங்க. 5:30 கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன்ல. 6:30. எப்பவுமே 8 o'clock கொடுப்பாங்க. ஒரு 1.5 hours முன்னாடியே கொடுத்துட்டாங்க. மேபி அதனால தான் கொஞ்சம். ஆனால் சூடாக தான் இருக்குது. ஆனால் ஹாட் பேக்கில் இருக்குல்ல, அதனால சூடாக இருக்கு. நீ எடுக்கும்போதே போக அப்படியே வருது, கட்டி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஓகேவா? சோறு போதுமா உனக்கு? அவ்வளோதான், சிக்கன் முடிஞ்சு. அந்த மசாலா இருக்குங்க, இதுதான் டெம்ப்ட் ஆக்குதுன்னு. கீழே தான் போகிறேன். இது பேலன்ஸ் கண்டிப்பாக வரும். பீஃப் எடுக்கலையா? அது வேறு இருக்குல்ல. நாளைக்கு அந்த மெட்டி எனக்கு எடுத்து தரணும்னா, நாளைக்கு அந்த மெட்டி ஸ்விம்மிங் பூல். பீஃப் எனக்கு நிறைய வேணா இருக்கிறோம், போதும் எனக்கு. என்ன எடுத்துக்கிறோம்? சாப்பிட்டு சொல்லு, போக வச்சு சாப்பிட்டு சொல்லு. கீ ரைஸ் இஸ் ஓகே. சிக்கனோட காம்பினேஷன் பண்ணி சாப்பிடுவோம். எப்பா
செம்ம ஹோம்லி ஃபீல். அந்த இஞ்சி பூண்டு விழுது, புதினா எல்லா ஃப்ளேவரும் தூக்குது. அதுவும் இந்த கீ ரைஸோட சேரும்போது அடிபொலி. நீயும் நானும் சேர்ந்த மாதிரி இருக்கா? ம் அதை விட சூப்பரா இருக்கா? ம் நல்லா இருக்கு. மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா வேற லெவல். சாப்பிடலாமா? நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கீ ரைஸ் மாத்திரம் செப்பரேட்டாக சாப்பிட்டு சொல்கிறேன். இவங்க யூஸ் பண்ணுற ரைஸ் டிஃப்ரெண்ட்டு. நம்ம யூஸ் பண்ணுற ரைஸ் கிடையாது, பொன்னி ரைஸ் கிடையாது, வேறு ஏதோ ரைஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த தலைശ്ശേരി பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவாங்களா அந்த ரைஸ் யூஸ் பண்ணுறாங்க. நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. நான் இதையும் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். கீ ரைஸ் எப்படி இருக்கு பிளைனா? ஓகே நான் நல்லா இருக்கு. சிக்கன் கறியோட பண்ணு. இந்த வீட்டிலலாம் பண்ணுவாங்கள்ல, சத்தியமாக இது ஹோட்டல் டேஸ்ட்லாம் கிடையாது. வீட்டில் இந்த பேரண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, அதே வாட் சே நல்லா இருக்குல்ல? குறை சொல்ற மாதிரி கிடையாது. இந்த அஜினமோட்டோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸ் எந்த ஃப்ளேவர்ஸும் இல்லை. ஹோம்மேட் தானே. நல்லா இருக்கு. வீட்டில் அம்மா சொன்னா குறை சொல்ல மாட்டோம்ல, அந்த மாதிரி தான் இந்த ஃபீல் இப்போ. பீஃப் வச்சு சாப்பிட்டியா? பீஃப் என்ன சாப்பிடல. பீஃப் நான் சாப்பிட்டதே இல்லை லைஃப்பில். ஆனால் இவங்க கூட சேர்ந்து நான் சாப்பிடாததெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்கேன். லஞ்சுக்கு நம்ம போனோம்ல ஒரு 1980s நாஸ்டாலஜிக் ஹோட்டலு, அங்கே கொடுத்த அந்த பீஃப் ஃப்ரையா என்னது அது ஃப்ரையா ஏதோ சுக்காவா இருந்தோ, அது வந்து இட் டேஸ்டட் மட்டன் மாதிரி இருந்தது. நல்லா ஹார்டாக நல்லா கடிக்கிற சாஃப்டாக இருந்தது. இது வந்து லைக் ரொம்ப குழன்னு இருக்கு. அப்படியா? ரொம்ப வாட்டரியா. ஐ மீன் ஐ டோன்ட் நோ, தெரில எனக்கு மைண்ட் ஒரு